எவ்வளோ? ஆமா, 100 ரூபாய் கொடுங்க. ராகவ் கூட நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு மத்தவங்க ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, எங்கேயாவது போய் வாழலாம்னு நினைச்சா எல்லாரும் செத்தாதான் அந்த மாதிரி நடக்கும். நீ யார் கூட வாழணும், எப்படி வாழணும்ன்றது ஏற்கனவே கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. இந்த தற்கொலை அதுக்கான முடிவில்ல. கடைசியில நஷ்டம் நமக்கு மட்டும்தான். அப்புறம் நமக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்றதே ஒரு சுகம்தான். ஓம் க்ரீம் அன்குடம் அன்குடம். இதப்படி உக்கிரமான ஒரு ஆத்மா இந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா, அப்படிதானே? சாமி, ஏதாவது பரிகாரம் இருக்கா? இந்த ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். தோழர்களே, ஜாதி மதத்தோட பேரை வச்சுக்கிட்டு பெத்த அம்மாவையே கொடூரமா கொண்ட ஒருத்தனோட வாக்குமூலத்தை இன்னைக்கு வந்த பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம். போலியான நம்பிக்கைகள் போகட்டும், உண்மையான நம்பிக்கைகள் வளரட்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த ஊர் முழுக்க பரவணும். லால் சலாம். எங்க போறீங்க? அங்கே நில்லுங்க. என்னடா அப்படி பாக்குற? உன்னோட பையன் என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக செஞ்சு வச்ச செய்வனே இது. ஓ, அதுக்கு நான் என்ன பண்றது? யாரு வச்சாங்களோ அவங்க வீட்லயே கொண்டு போய் அதை வைக்கணும்னு பூசாரி சொல்றாரு. அடே பொறம்போக்கு. செய்வினா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எவனையாவது கூட்டிட்டு இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் நான் வெட்டி போட்டுருவேன். யாரு வச்சாங்களோ அவங்க வீட்டுல கொண்டு போய் இதை வச்சே ஆகணும். அதுக்கு நான் வரணுங்கிற அவசியம். இந்தா இதை பிடிங்க. தட்சனை நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். என் வீட்டுல கொண்டு வந்து செய்வேன். என்ன இது? ஐயோ, அதை எடுக்காதீங்க. பேசாம இரு. என்னங்க அது? கடலை பொறி. உன் பையனோட காதல் லீலைகள். செல்லம், இந்த வாழ்க்கைய நான் எவ்வளவு ஆசைப்பட்டு வாழ்றேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, நம்ம மட்டும் இருக்க ஒரு உலகம், நல்ல ஒரு பெரிய இடம், நல்லா இருக்குல்ல? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளு. நான் ஒரு முத்தம் கொடுக்கவா? அது என்னம்மா கேள்விலாம் கேக்குற? ஒன்னும் இல்ல, சும்மா. எப்பவும் இதான் கேக்குற, கொடுக்கவே மாட்டேங்கிற. ஐயோடா. ஸ்வாதி, ஹேய் வரேன். நீலாகாயம் போலே
வழி கூறும் வார்த்தை எல்லாம் தேன்துளி. நானும் ஆனேன் உந்தன் காதலி. மழையில் ஆடும் பனி காரிருளில் நீ என் ஒளி என் வானம் எல்லாமே காணும் நிலவனே. என்னை தொடும் காதலே விழிகளின் கவிதையே நீலாகாயம் போலே உன் விழி. வானம் தூவி போகும் என் வழி. வார்த்தைகள் கேளாதே ஆசைகள் மௌனமே இரவிலின் ஜன்னலா நீயே அழகே சிறகு வீசி பறக்கிறேன், நிழலுமாய் சேர்கிறேன். வருக நீ, இதயமே அருகே. அன்பே உன் கண்ணாடி கண்களிலே என் காதல் நான் என்று கண்டேன் கண்ணோரம் சொல்லாத காதல் கதை உன்னை சேரும் மலையாகி. அழகே மடி உறங்கும் என் மனமே காலம் தாண்டி பூமி தாண்டி வாழ்ந்திடும் காதல் இதே என்னாச்சு மாமா? என்னாச்சு? என்னாச்சு மாமா? இந்த மாதிரி அடிக்கடி வருமா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை. சாமி எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எதை தொட்டாலும் தடை வந்துகிட்டே இருக்கு. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க மொத்தமாவே பிரச்சனை தான். என்ன பிரச்சனையா? சீட்டு கம்பெனியை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அது நாசமா போச்சு. ஏகப்பட்ட தடைகள் வந்துகிட்டே இருக்கு சாமி. எக்ஸாம் ஃபீஸ் அவளுக்கு கட்டாததுனால குழந்தை படிப்பு 1 வருஷம் வீணா போச்சு. அது மட்டும் இல்லாம பல தடவை எங்க வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு. பார்க்காத ஜோசியர் இல்ல, செய்யாத பூஜைகள் இல்ல. சாமி இதுக்கு நீங்க தான் ஏதாவது பரிகாரம் பண்ணி ஆகணும். பயப்பட வேணாம், பரிகாரம் பண்ணிக்கலாம். ம் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அருண் ஆனது தான். சுவாதியோட ஃபேமிலிக்கு எல்லாம் தெரியும். அண்ணா, இது சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஆமா, ஆனா பிரச்சனையோட பரிகாரத்துக்கு பூஜை பண்ணும்போது அருணுக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணதே இல்லையே. எல்லாரும் மாதிரி தானே நாங்களும். இருக்கா?
ஆயிடுச்சு. நீ போயான்ற அந்த பக்கம். இது ஒன்றும் உனக்கு முதல் தடவை இல்லைல்ல. நீ கையில கொண்டு வந்திருக்கணும்ல. ச்சே, கருமம், மனுஷங்களை சாவடிக்கிறீங்க. வாங்க போலாம். ஸ்வாதி, இறங்கணும்ல. ஸ்வாதி, சீக்கிரம் வா, இறங்கலாம். பாஸ்கர்ண்ணா, ஆ? கொஞ்சம் இங்க வாங்கல. வர வணக்கம். வணக்கண்ணா. பாஸ்கரண்ணா, நீங்க என்ன லைப்ரரியில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு புஸ்தகம் படிக்க பிடிக்கும். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் இங்க வந்தோம். நாம இந்த ஏரியால ஒரு கொடிமரத்தை வைக்கணும். அது வேணுமா என்ன? ஆமா, வேணும். நீங்க மட்டும் எங்க கூட இருந்தீங்கன்னா அதை நம்ம நிச்சயம் கைப்பற்றிடலாம். நம்ம பவரை காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு பாஸ்கர்ண்ணா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்க கூடயே இருக்கேன். இது போதுனே. வண்டி எடுறா. வரண்ணா. வாங்க. அண்ணா, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. சரி. இந்தாடா, முழுசத்துன்னு தொலை. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த இயற்கை சாட்சிய வச்சு நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இது நல்லா இருக்கே. அது அப்படியே எனக்கும் அனுப்பு. உனக்கு வேணும்னா அதை நீயே சொல்லிக்கோ. ஓ, இதுதானே நீ ஜெயந்தி கிட்டயும் சொல்லிருக்க. டேய் மச்சான், இதோ சென்ட் பண்றேன். ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ போடா. எப்ப பார்த்தாலும் பில்டப் கொடுத்துட்டு கடுப்பேத்துறான். மச்சான், காதல் எப்பவும் நிரந்தரமானது. ஆமாண்டா. எங்க அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் 100 பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பேன். அதுல இருந்து 2 டே 3ஆவது ஓகே சொல்லும். ஒரு சிலது வலைக்குள்ள விழுந்துரும். அது போதாதா மச்சான்? அது போதும் மச்சான். இப்ப 100 1000 போயிட்டு இருக்கா? டேய், ஊர்ல இருக்க எங்க 80 வயசு தாத்தாவே இதாண்டா பண்ணாரு. குடும்பமே இப்படித்தானா? ஒண்ணு. இது என்னடா புதுசா இருக்கு? உசார் பண்ணிடலாம். செல்லம், இங்க பாரு, மரியாதை கொடுக்கணும் இல்லையா? என்ன மரியாதை? நேத்து என் ஃப்ரெண்டு சினிமா ஸ்டைல்ல உன் மானத்தை காப்பாத்திட்டான். அவனோட ஷர்ட்டை கொடுக்கணும் இல்லையா? அதுதானே மரியாதை. எனக்கு ஞாபகமே இல்லையே. ஞாபகம் இருக்கணும். நேத்து ஷர்ட் இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அவனுக்கு எப்படி அடி விழுந்துச்சு தெரியுமா? அவனை நினைச்சாலே பாவமா இருக்கு. ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு வரும்போது ஒரு நல்ல ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடு, சரியா? எப்படி? வந்து விளையாடு. இறங்கலப்பா. நீ இறங்கடா. இறங்க. ஷோ, இவனடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கான். ஷோ. அண்ணா, என்னடா இது? யார் கொடுத்தா? அதோ அந்த அக்கா அக்காவா? கொடுத்தாங்க. சுவாதிடா, திறந்து பாரு. ஏய், பரமோகே, பாலா புறா. இது எனக்கு. நான் தான் இந்த சட்டையை ஓபன் பண்ணுவேன். நீ அவளை பார்த்துட்டே இருந்தா போதும். டேய், ஃபாலோ பண்ணவா? இல்ல வேணாம். இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போன அது அவமானம். அவளா கண்டிப்பா வருவா. வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம்.
ம். சொல்லுங்க சிஸ்டர். ஷர்ட்டை கழட்டு. ஆ? இந்த ஷர்ட்டை உன்னை யாரு போட சொன்னது? கழட்டுறா. கழட்டுன்னு ஏய், சொல்லிட்டு கழ. ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ. ஷர்ட்டை கிஃப்ட்டா தானே கொடுத்த, என்ன பிரச்சனை? நான் gift கொடுத்தது உனக்கு தான். ஆ, ஷர்ட் வாங்கும்போது சைஸை பார்த்து வாங்கணும். அன்னைக்கு கொடுத்த ஷர்ட் சைஸை பார்த்து தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அது சாத்தான் பிராண்ட், இது அதேதானே. பிரீமியம் பிராண்ட். ரெண்டுத்துக்கும் சைஸ் டிஃபரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல. உங்ககிட்ட பைக் இருக்கா? எதுக்கு? வாங்க. கதை எழுதியதாரோ மழை பொழிகிற இரவோ புது விடியலை கொண்டிடும் நெஞ்சிலே உள்ளே ஒளித்த ஒரு கனாவோ பனித்துளி படராதோ உனதருகே வாழ்வோ அகமொழிகளும் கனாவில் கரைந்து தெளிந்து திளைத்தின் திருக்கனாய் ஒரு காதல் சிறகென வந்தே பறந்திடும் வானம் முகிலென செய்தாய் ஒரு ராகம் விழிகளில் ஊறிட கவிதைகள் மீட்டியதே மெல்ல 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 மெல்ல. கண்ணசைவால் மொழியும் மோகங்கள் மனதின் மந்தார மேகங்கள் தினம் உன் பேரை தான் சொல்லும் விரல் நுனியில் சேரும் இன்பம் கடலோரம் கனவுகளாடிடும் அலைமொழி பேசிடும் கதையினில் தொலைந்தே விழிதன்னில் இனம் புரியாதொரு மறுகதை சொல்லடியே அழகே. சில நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம். நீ கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ண. எதுக்கு? இந்த காலேஜ் படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேலை இதுல யூஸே இல்ல. இந்த உலகத்துல எல்லா பணக்காரங்களையும் பாரு, அவங்கள யாருமே காலேஜ் பாஸ் பண்ணவே இல்ல. அதுதான் பாயிண்ட். தம்பி, முதல்ல பெரியவங்க சொல்றத கேளு. தம்பியா? ஆமா, தம்பி தானே. ஒரு வயசு தானே வித்தியாசம். இந்த தம்பின்னு கூப்பிடுறதெல்லாம் வேணாங்க. உனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை நீ மறந்துடாத. என்னது? அது கல்யாணம் முடிஞ்சது பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே ஈக்குவல் தான். புருஷங்கிறதுனால அட்வான்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம ஃபியூச்சருக்காக தானே சொல்றேன் செல்லம். கொஞ்சம் படிடா. படிக்கிறேன். ரெண்டு வருஷமா எல்லா வீட்டு வேலையும் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். வெறும் வாய் தான், செயல்ல ஒன்றும் இல்லை.
நல்ல ஆளு. நீயாவது கொஞ்சம் நல்லபடியா வளர்ந்து வா. ம், ம், ம். இந்த வாழையாவது நல்லபடியா வளரட்டும். நான் திரும்ப கால் பண்றேன். வாழ வைக்கிறேன், வாழ. வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா இருந்த நம்மளோட இந்த அம்பத்தூர் வேலை முடியறதுக்காக இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ரோடு போடுறதுக்கான சில தகராறுகளையும் பிரச்சனைகளையும் நல்லபடியா முடிவு கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு நாம இங்க கூடி இருக்கோம். இதை பாருங்க பிரசிடண்ட், ரோடு வர்றது ஊர்க்காரங்களுக்கு நல்லது, அது எனக்கும் தெரியும். ஆனா என்னோட 11 சென்ட் நிலத்தை எடுத்துக்கிட்டு தான் ரோடு வரணும்னா அது யாரு கேட்டாங்க? அது வேண்டாம். இங்க பாருங்க, சர்வே படி அந்த வழியா தான் ரோடு வரணும். எல்லாருக்கும் நன்மையா இருக்கிற இந்த தீர்மானத்தை நீங்க ஏத்துக்கணும். அந்த தீர்மானம் ஒரு அரசியல் சதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேற யார்கிட்டயே போய் வச்சுக்கோங்க, சொல்றது புரியுதுல்ல? ஆனா இந்த வழியை கொண்டு வர்றது பூமியில தானே கொண்டு வரணும், வானத்துல இல்லல்ல. இங்க ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கு. சர்வே ரிப்போர்ட்டை சாங்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வழியா தான் ரோடு வரும். அந்த வழியில ரோடு எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். இவர் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. என்னோட பிரச்சனைல யாரும் குறுக்க வர வேண்டாம், அதான் சொல்ல வரேன். செத்து போனா கூட நாங்க செத்து போவோம்டா, விஷமோ தூக்கு கயிறோம், இது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல. அப்ப எங்களுக்கு இருக்காதா? ஒரு ஈய கூட நாங்க உள்ள விட மாட்டோம். அப்படின்னா வந்து மோதி பாருடா, என்ன பண்றேன்னு பாரு. வாடா வாடா, ஒண்டி கொண்டி பாத்துடலாமா? வாடா, என் பொணத்தை தாண்டி தான் நீங்க ரோடே போடணும். பொணத்தை தாண்டி இல்லடா, உன் பொணத்து மேலேயே ரோட போடுவோண்டா பாஸ்கரா. நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அம்மா இங்க கொஞ்சம் வாங்கல. கண்டிப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அங்க பாருங்க, அவ ரொம்ப நேரமா போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு கொடுக்கவா? என்ன? யார்டா நீ? அம்மா. யார் இது? அது கிளாஸ்மேட். எந்த கிளாஸ்மேட்? அருணான்னு ஒருத்தி இருந்தாலே, அவதான். அருணா எப்படி நீ ஆம்பளை வயசுல பேசுவா? அவளோட வாய்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அவ இதுக்காக போன்ல உனக்கு முத்தம் கொடுத்தா? முத்தம் இல்லம்மா, அசைன்மெண்ட்ட பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அசைன்மெண்ட்ல எதுக்குடி வருது முத்தம்? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஒண்ணும் இல்லப்பா. உண்மையை சொல்லி இது யாரு? என்னாச்சு? அவ என்னோட கிளாஸ்மேட். உங்க பொண்ணுகிட்ட நீங்களே கேளுங்க. போன்ல யாருக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. முத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அருணா இருக்கல்ல, அவதான் கால் பண்ணா. அந்த வாய்ஸ் நான் ஒரு செகண்ட்ல கேட்டேன். நீ போய் உள்ள சுடு தண்ணிய போடு. என்னம்மா என்ன இதெல்லாம்? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்பதான் அம்மா வந்து அவகிட்ட இந்த போனை வாங்கி வைக்க சொல்லு. வாங்கி வச்சிட்டேன். அசைன்மென்ட்ப்பா. போய் படி. போடி. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ. அப்பா போன் பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா சுடு தண்ணி வெச்சியாடி. என்ன பண்ற பாரு. தோழரே, அந்த ரோடு போற விஷயத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே. என்ன பிரச்சனை? அவங்க ஏதோ தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காங்களா? டேய், இந்த ரோடு நம்ம ஊருக்கு தேவைதானே? அதெல்லாம் சரிதான். நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கு நல்லது நடக்கிறப்ப யாராவது மூதேவிங்க தடுக்க முயற்சி பண்ணா நம்ம ஊர்க்காரங்களே போய் வழியை ஏற்படுத்திடுவாங்க. எதுவா இருந்தாலும் இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, நடந்தா சரி. ஊர்ல இருந்து சில பேர் கிளம்பி வந்துடுறாங்க. மது ஒரு டீ போடுப்பா. அந்த ரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வண்டி வாங்கலான்ற பிளான்ல இருக்கேன். நீ கண்டிப்பா வண்டி வாங்குவ, அதே வழியில நீ வண்டி ஓட்டிட்டு போவ. நான் தான் சொல்றேன்ல, நீ எழுதி வச்சுக்க மது. இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆனா பிஸ்கட் வேணுமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டேய், நம்ம ஊரு டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கணும், அதான் நம்மளோட லட்சியம். நீ ஒரு நிமிஷம் வா. வெளியே வா, உங்ககிட்ட பேசணும். வெளியே வரணுமா? உன்னோட பையனை கொஞ்சம் மரியாதையா இருக்க சொல்லு.
நீங்க எல்லாரும் என் குடும்பத்துல தான் விளையாடுவீங்களா? என் பொண்ணுக்காக தெய்வ நம்பிக்கை இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என் குடும்பத்துக்குள்ள வந்தான்னா நான் அவனை கொன்னு போட்டுருவேன். முன்ன பின்னெல்லாம் பார்க்க மாட்டேன். சொல்லி வை. பிரசாத்தோட பையனை உன் பொண்ணு காதலிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்ல இருந்து என்னடி புடுங்கிட்டு இருந்த? அவ காதலிச்சதுக்கு நான் என்னங்க பண்ண இதுக்கு முடியும்? நீதாண்டி நான் காரணம். தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. உங்களுக்கு நான் அவ்வளவு சொன்னது தைரியம் எங்க கேட்காம இருந்து வந்துச்சு? உன் பொண்ணுக்கு செல்லத்தை கொடுத்துட்டு இப்ப என்ன தப்பு சொல்றீங்களா? ஏய் சுவாதி, கதவு திறடி. நீ அவளை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. காதலிக்க வேற யாரும் கிடைக்கலையா? அம்மா நான் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தப்ப அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். உதவி பண்ண வரவங்களை எல்லாம் காதலிக்கணுமா என்ன? நான் என்ன எல்லாரையுமா காதலிச்சிட்டு இருக்கேன்? கேட்டீங்கல்ல உங்க பொண்ணோட நியாயத்தை. இங்க பாருமா, நடக்காத விஷயங்களை உன் மனசுல ஏத்திக்காத. இங்க பாருங்க, இந்த மாதிரி அவகிட்ட சொல்லி சொல்லி அவ வாழ்க்கைய நாசம் பண்ணது ஏய், நீங்க பேசாம தான். இரு. இங்க பாருமா, அவங்க எல்லாம் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்கம்மா. நமக்கு அவங்களுக்கு கண்டிப்பா செட்டே ஆகாது. அவன் உனக்கு வேண்டாம், மறந்துரு. அப்பா அவன் எந்த கட்சியிலுமே இல்லப்பா. அப்புறம் ரவுடிசம்னு சொன்னீங்களே, ரவுடிசம் எந்த கட்சியிலும் இல்லையா என்ன? என்னடி பேசுற? உன் அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? அம்மா நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுங்க. நீ பேசுறது போதும். இனி அடக்க ஒடக்கமா இங்கே தான் இருக்கணும். காதல் கீதல்னு கிளம்பிட்டா இவ. பேசாம இங்கே இரு. போதும் போதும் விடு. நீ என்ன இங்க வேடிக்கை பாக்குற? நீயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கொன்றுவேன். செல்லம் கொடுத்து இப்ப இப்படி இங்க வளர்ந்துருக்கா. பாருமா, நாங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். சரியா? சரி, அக்கா தனியா இருக்கு. வா. நீங்க என்னங்க இப்படி மாறிட்டீங்க? என்கிட்ட மட்டும் டென்ஷனா பேசுனீங்க, அவகிட்ட அமைதியா பேசுறீங்க. அம்மா நீ போய் அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வா. ஏய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நீ எதுவும் பேசாம இருந்தாலே அவளே மாறிடுவா. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அவளை வெளியே எங்கேயும் அனுப்ப வேண்டாம். மாறினா நல்லதுதான், இல்லன்னா எனக்கு தான் தலைவலி. வரட்டும், நீங்க அவன் கொஞ்சம் இன்னைக்கு பேசாம நான் என்ன இருங்க. பண்ண போறேன் அவன்கிட்ட பாரு. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். என்னப்பா கேம்லாம் முடிஞ்சுதா? இப்போ தம்பி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த போனை என்கிட்ட கொடு. என்னாச்சு? அந்த பொண்ணை நானும் ஒரு வாட்டி பாக்குறேனே. ஒண்ணு பாக்குறீங்களா? மா வேண்டாமா, என் பர்சனல்ல தலையிடாதீங்க. ஏய், என்னடா பர்சனல் விஷயம்? நான் செத்ததுக்கு அப்புறம் அதை வச்சுக்க. எங்களோட செலவுல நீ வாழும்போது நாங்க சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? ஏய், 3 வேளையும் வேலை செய்யாம சாப்பிடுற அந்த பாஸ்கரோட பொண்ணை தான் நீ காதலிக்கிறியா? நீ ஒரு பிச்சைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனா அவனோட பொண்ணு. நான் ஒரு பொண்ணை தானே லவ் பண்றேன். அவங்க அப்பனை நான் ஒன்னும் லவ் பண்ணல. டேய் உன்னை விட அவ ரொம்ப பெரிய பொண்ணுடா. ஒரு வயசு அதிகம் அவளுக்கு. சரி, அதுல என்னதாம்மா இப்ப பிரச்சனை? உங்க 2 பேருக்கு 10 வயசு வித்தியாசம் இருக்குல்ல, நீங்க லவ் பண்ணலையா? டேய் நான் ஒரு பொண்ணுடா, அதுவும் இது ஒண்ணா? அதே மாதிரி தான் இதுவும். டேய் நில்றா. நீங்க இப்படி ஃபேசிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. எந்த பொண்ணை லவ் பண்ணு, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட முடிவு, என்னோட வாழ்க்கை. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற பாரு. ஏத்து பேசுற பா, பாரு. பா, வேணாம், பா, 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 வேணாம், பா, பா. சொன்னா கேளு, பா. என்ன ஏத்து பேசுறியா? பெத்த அப்பா ஏத்து பேசுறியா? ஏய், மூஞ்சிக்கெல்லாம் லவ் ஒரு கேடு. போடா. எங்க போங்க அந்த விடுடி. பக்கம். வளர்த்திருக்க லட்சணத்தை இது பாரு. வேண்டாம் வேண்டாம், நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்லடா. முதல்ல எழுந்துரு. பாத்து வா. நான் தான் சொன்னேன்ல இது வேண்டாம் வேண்டான்னு. உங்க புருஷனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன? இவன் உங்க பையமா? இவனுக்கு 25 வயசு ஆகுது, இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. சரி, அம்மாவை திட்டாதீங்க மாமா. அப்பா தான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். அப்பா கிட்ட கொஞ்சமாவது மரியாதையா பேசணும்ல. அது சரி, நம்ம அப்பா முன்னாடியே செத்து போனது நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த டைலாக கேட்டு சிரிச்சு சிரிச்சு செத்துருப்பாரு. இங்க பாருங்கக்கா, பசங்க தலைக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் முகத்தை பார்த்து நேரடியா பேசணும். ஒன்னும் நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லல. உள்ள விஷயத்த உள்ளபடி சொன்னப்ப அப்பா என்ன அடிக்க வராரு. வராரான்னு? ஆமா வராரு. நீங்க போக வேண்டாம், நான் பேசிக்கிறேன். நீ அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்காத. மச்சான் எப்ப வந்த? மாமா நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? அவன ஒரு பொண்ணை காதலிச்சதுக்காக இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. என் பையனை நான் அடிப்பேன், அவனை கொல்லுவேன். நான் செலவுக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் இந்த வீட்டுல அப்படித்தான் நடக்கும். அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டி இங்க வரணும்னு அவசியம் இல்ல. மாமா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்.
அவளையே கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆஹா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. அட போங்க மாமா. பைத்தியம் அடிவன். உங்களோட அரசியல் பகலாம் மறந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. ஏண்டா, நான் ஒரு ஏகாதிபத்திய விசுவாசின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. பலதரப்பட்ட வித்தியாசமான சாஸ்திரங்களை நாம அங்கீகரிக்கிறோம். அப்புறம் ஆச்சாரமான சில தவறுகள் நடக்கும்போது கைகலப்பும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நீ கேக்குறதுனால சொல்றேன். டேய், அந்த பொண்ணு அவனை விட ஒரு வயசு பெரியவடா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு காலங்காலமா உடல்நல பிரச்சனைகள் வரும். இங்க பாருங்கண்ணே, ஒரு வயசு தானே அதிகம். டேய், நீ சச்சின் டெண்டுல்கர் பத்தானே சொல்ல வர? என் குடும்பம் ஒண்ணு டெண்டுல்கர் குடும்பம் இல்ல, அது புரியுதா? சரிதான். இந்த கிளாஸ் கொண்டு போய் வை. பெருசா பேச வந்துட்டான். இவெல்லாம் ஒரு ஆளு. இத பத்தி நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். நீ முதல்ல சாப்பிடு. இப்ப சாப்பாடும் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னங்க இதெல்லாம்? என்னங்க, நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா? பிடிச்சிருக்குன்னா? ஒரு வயசு தானே அதிகம். அத பெருசா எடுத்துக்காதீங்க. நாமளே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா என்ன? இங்க பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன குடும்பக்காரனா? இந்த காலத்துல யாரடி வயசு வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கா? ஆனா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சாமியாரோட பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவனும் மதவாதி ஆயிடுவான். அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நாம வளர்த்த மாதிரி தானே நம்ம பையன் இருப்பான். அதேதான், நம்ம வளர்த்த மாதிரி தான் இருப்பான். இங்க பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. என் பையனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லு? வளர்ப்பு குணம். இந்த வீட்ல ஒரு மதவாதியோட பொண்ணு என் மருமகளா வரவே கூடாது. என்ன இது? அம்மா, எனக்கு வந்து லெட்டர். நான் படிச்ச பிறகு நீ படிச்சா போதும். இது நம்ம ஊர்ல இருக்கிற நேஷனல் ஸ்கூலோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆச்சு. நல்லதா போச்சு. இப்ப நம்ம அனுப்பிட்டா
அவளுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ண பாருங்க. நான் அந்த நீரஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சிட்டா அவன் ஆஸ்திரேலியா கூட்டு போயிடுவான்ல. அதுவும் சரிதான். ஆ. அருண், வா வெளியே வா. சீக்கிரம் வெளியே வா. நீ அங்கே இரு, நானே வரேன். நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது நம்ம தப்பா? அவங்க வேற வேற பாட்டின்னு நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க நம்மள வாழவே விட மாட்டாங்கன்னு தோணுது. என்ன பண்றது? எனக்கு உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. நம்ம ஒன்னா வாழ்ந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. நம்ம 2 பேரும் செத்துலாமா? நாம எதுக்காக சாகணும்? நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தானே தெரியும். நம்ம வாழணும். எப்படி? சுவாதி, ஏய் கையடா. அப்பா அவனை விடுங்க. ஓடி உள்ள. ஐயோ, ஏங்க அவரை விடுங்க. ஏங்க உன்னை இப்படிதான் வளர்த்தியா? நான் விட மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்த அவ்வளவுதான். உட்காருங்க. இருங்க. நான் மதிச்சு பேசுறேன் பாரு. இருங்க. நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போய் பாரு. அவனை அடிச்சு கொன்றுவேன் அப்புறம். என்ன பண்ணிட்டு? நீ பண்ணது சரியா? எந்திரு. எந்திரு. நான் உன்னை மிதிச்சே கொன்றுவேன். எந்திரி முதல்ல. பேசாம மரியாதையா வீட்டுக்குள்ளே இருக்கணும். யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என் பேச்ச நீ கேட்கல. மிதிச்சே கொன்றுவேன் பாத்துக்க. நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போன கொன்றுவேன் பாத்துக்க. இங்கே இருந்து சாவு.
ஒரு புல்லாங்குழல் இரவில் பொழியும் நீர் வெண்மேகம் இரவில் சிதறும் நிலையோ விழியில் படரும் வலியோ இனிய வழியில் புலராயிருளில் அழையா அலையா கதியே தரையில் தொலைவே புரியா உலகம் தெரியா வழிகள் சிதறும் அலப்போ தொலைவே தொலைவே அருகே அழகே அழகே கனவே தனியே அலையும் மடியில் உயிரில் கரையும் முகிலே பனியே படரும் மலையில் தொலைந்தாய் தனியே தொலைவே தொலைவே அருகே அழகே அழகே கனவே தொலைவே தொலைவே அருகே அழகே அழகே கனவே நீ எங்க போற? நீ இல்லாம நான் எங்க போறது? நானும் உன் கூடவே வரேன். நீங்க யாரு? சரி நம்ம போலாமா? நம்ம போலாமா? போறதா? நீங்க யாருங்க? யமன், உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்களை நீங்க எங்க கொண்டு போறீங்க? யோ, யமன்னு சொன்னா உனக்கு புரியாதா? புரியலையே. காலன். ஓ சாரி சாரி சார், ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தை கேட்குறோமா? காலன். அநேகமா நம்ம எருமை மாடு மேல வந்திருக்கணும். யமன் அப்படிங்கிற வார்த்தை கூட தெரியாம தான் காதலிக்கும் தற்கொலை பண்ணிக்கும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கமோன் கமோன், டைமே இல்ல, எடுக்க வேண்டியது எடுத்துக்கோங்க. சில பேரை பிக்கப் பண்ணும். கமோன். எதுவும் எடுக்க வேணாம்ல? அப்படின்னா போலாம் வாங்க. இங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போக போறான்னு சந்தோஷத்துல இருக்கேன். என்னை விட அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி
பூமியில ஆசையே படாதவங்க மட்டும்தான் அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன். அப்படி இந்த ஆளு என்ன ஆசைப்படாம இருந்தா? தனக்காக அவன் எதையுமே ஆசைப்படல. இவன் தான் அவனோட ஃப்ரெண்டு. உனக்கு இங்க என்னையா வேலை? அதையே தான் நானும் கேட்கலான்னு இருக்கேன். எம்மா இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? நான் குப்தன்டா, சித்திரகுப்தன். குப்தனா? மலைக்காடுடா, நம்ம மலைக்கு. மலைக்கா? நல்லா பாருடா, யாருன்னு பாரு. உனக்கு கண்ணு இல்லையாடா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. யாருக்கு தான் என்ன பேசுற? ஏய், உனக்கு தான் அறிவு இல்ல. சொன்னா புரியுதா பாரு உனக்கு. மூஞ்சி பாரு. நீ போடா முதல்ல. இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? போதும். பிதாவே, இவங்களாம் யாரு? உனக்கு இவங்களா யாருன்னு தெரியாது இல்லையா? 5 அந்தணர்கள் யானையா மாறின கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 பேரும் யானையோட ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டதுக்கு அப்புறமா யானையோட ரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போனவங்க. அதை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். சரி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நரகத்துக்கு அனுப்பலான்னு தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப இத்தனை நாள் நாங்க இதுக்காகவா ஊழியம் செஞ்சோம்? நீங்களா போறீங்களா இல்ல நான் அனுப்பட்டுமா? நீங்க பூமியில இருந்தப்போ பண்ண பாவம் புண்ணியங்களை நான் இங்க ஆதாரமா வச்சிருக்கேன். இதுல நல்லது கெட்டதுன்னு 2 கணக்குமே இருக்கு. உங்களை எங்க அனுப்பணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நாங்க தற்கொலை பண்ணதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலையே. அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல? சார், எங்களை எங்க அனுப்புறதா இருந்தாலும் பொண்ணா அனுப்ப முடியுமா? அதுக்கான வாய்ப்பே இல்லப்பா. நான் சொல்ற வாக்குகள் எல்லாமே இந்த வாசப்படி வரைக்கும் தான் வேலை செய்யும். ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சார். நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றாம தானே இங்க வந்திருக்கீங்க. உங்களோட ஆசை நிறைவேறாம இதுல எந்த முடிவு எடுக்க முடியாது. ஐயோ, அப்போ நாங்க இதே மாதிரி தான் அலைஞ்சிட்டே இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? இதுதான் உங்க மனுஷ பிறவியோட சாபமாச்சு. பயப்பட வேண்டாம். மகாத்மா காந்தி, மதர் தெரேசா அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. சொர்க்கத்துல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டனே. அகண்ட பாரதங்கிற ஆசையை நிறைவேற்றாம காந்தி இறந்து போனாரு. அப்போ மதர் தெரேசா? அவங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்குள்ள இறந்துட்டாங்க. அது சரிதான். அப்போ சுருக்கமா சொன்னா இந்த கதவை விட்டு யாரும் போக முடியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? உங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கவே கூடாது. ஆசைகள் இல்லாத மனுஷங்க இருக்காங்களா? ஆசைகளை கட்டுப்படுத்தணும். நீங்க இப்போதைக்கு இங்கேயே இருங்க. போயிட்டு வாங்க. சாந்தனு உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. ஓகே சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? வெளியே போர்டில் பேரு மாறிக்கிட்டே இருக்கே, அது என்ன மேட்ரு? நீங்க எந்த நம்பிக்கையில இங்க வரீங்களோ அந்த பேர்லயும் நடவடிக்கையிலையும் என்ன பார்க்க முடியும். ஓ, கரெக்ட். ஆனா நாங்க உங்களை பத்தி நினைக்காம இருந்தோம்னா? பொண்ணு செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? அடுத்த மாசம் வந்தா 1 வருஷம் ஆக போகுது சாமி. ஆத்மாக்கள் ரொம்ப கோபமா தான் இருக்கு. பரிகாரம் பண்ணாதான் அடங்குவாங்க. சாமி,
உங்க உயிர் போகாம இருக்கிறது அது நீங்க பண்ண புண்ணியம் நினைச்சுக்கோங்க. 1 வருஷம் முடியும் போது ஆத்மாக்களுக்கு சக்தி கூடும். கண்டிப்பா உங்க உயிர் போயிருக்கும். சாமி, அவங்க ஆசைகள் எதுவும் நிறைவேறாம தானே இறந்திருக்காங்க. ம், அது அவங்களுக்கு பிடிச்சத படைச்சு ஆத்மாவை திருப்தி படுத்தணும். வேற எந்த வழியும் இல்லை. சாமி, என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா செய்யறேன். நாங்க தற்கொலை பண்ணதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? தற்கொலையை நான் எப்பவும் ஏத்துக்க மாட்டேன். பிரச்சனைன்னு வந்தா மரணத்துக்கு தானே ஆசைப்படுறீங்க. அதை தாண்டி முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்களே. நாங்க ஒன்றும் முயற்சி பண்ணாமலாம் இல்லைங்க. நாங்க இப்போ ஹாப்பியா இருக்கோம்னா வேற என்ன வேணும்? ஒரு பிரச்சனை இருக்குமா? ஆத்மாவோட போட்டோக்களை வச்சு திருப்திப்படுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணமா? மேல்லோகத்தோட சட்ட விதிப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இந்த இடத்துல உங்களால இருக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களையும் மறந்துடுவீங்க. ஸோ என்ஜாய். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இந்த கல்யாணம் இருக்காது. 2 ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். உங்க பொண்ணு தனக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி நடக்கணும். சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் வரவழைச்சு ஆர்ப்பாட்டமா நடத்தணும். ரொம்ப அபூர்வமான அதிசயமான பூஜை தான் இது. கர்மங்கள்ல இருந்து ஏதாவது இடையூறு ஆரம்பிச்சதுன்னா ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரோட உயிரும் ஆபத்துல மாட்டிக்கும். என்னோடதும் தான். சாமி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதே மாதிரியே பண்ணிக்கிறேன். என்ன இருந்தாலும் இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நடக்க போறது விவாக ஆவாகனம். துச்சாரகம், ஆவாகம், விவாகம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரிங்க சாமி. இத பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தான் இதை செய்யணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சாமி. நாம தொடங்கிட்டோம்னா அதை முடிச்சே ஆகணும். இல்லன்னா இதை விட அன்னைக்கே நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஏண்டி, நான் அன்னைக்கு சம்மதிச்சிருந்தாலும் இந்த பிரபாகரன் சம்மதிச்சிருக்க மாட்டான். ஒருவேளை இப்ப மட்டும் அவர் சம்மதிப்பாரா என்ன? சம்மதிக்க மாட்டேன். நீ எல்லாம் எந்த நூற்றாண்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்க? ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? உயிரோட இருந்தப்ப நீ ஒத்துக்கலல்ல, இப்ப மட்டும் என்ன? பிரபாகரனா, இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பசங்களோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தானே சொல்றேன். அது ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னங்க? நீ சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். அண்ணா, நம்ம எல்லார் வாழ்க்கையும் இப்ப ஆபத்துல இருக்கு. யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. அண்ணே, நம்ம பசங்க செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தானே வில்லனுங்க. நம்மள சும்மா விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க அண்ணே. அவங்க போகலன்னா அப்படியே விட்டுட்டு போடா. அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த பயமும் இல்லாம தனியா நடந்து வர மாட்டான் இந்த பிரபாகரன். உயிரோட இருக்கிறவங்கள பார்த்தே பயப்பட மாட்டேன். இதுல ஆத்மாக்கள். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா. இங்க பாருமா, பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே நாங்க அமைதியா தான் பேசுவோம். தயவு செஞ்சு அதை மாத்த வச்சிடாத. 2 பேரும் இங்க இருந்து வெளியில போங்க. நவரு. ஆத்மாக்கள் ஆத்மாக்கள். என்னங்க, நான் ஒரு சந்தேகம் கேக்கட்டா? என்ன? நாம இந்த கல்யாணத்தை பண்ணாதானே பிரச்சனை? பண்ணாம விட்டுட்டோம்னா? அப்ப நான் செத்தா பரவாயில்லங்கிறியா? என் உயிரை துச்சமா தான் மதிக்கிற?
யார் வரலனாலும் பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்தை நடத்துவேன். நடக்காது. நடக்கிற விஷயம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. நம்ம பையனோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படிங்கறப்ப அதை ஒத்துக்கிட்டாதான் என்ன? பையனோட ஆத்மாவா? சும்மாரு. அந்த பாஸ்கரனோட பேச்சை கேட்டு நீ ஆட ஆரம்பிச்ச, எனக்கு தான் நிம்மதி இல்லாம போகும். உன் புள்ள உயிரோட இருக்கும் போது நம்மள நல்லா பாத்துக்கிட்டானா என்ன? இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நிம்மதி கிடைக்கணுமா? இங்க பாரு, நீ சொன்னதை கேட்டு நான் கிளம்புனேன்னு வச்சுக்க, நாட்டுல எல்லாரும் என்ன பொய்யான அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நண்பர்களே, இன்னைக்கு வரப்போற எலெக்ஷன்ல நிக்கிற வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிக்க போறோம். அதுக்காக நான் நண்பர் வாசிப வரவேற்கிறேன். லால் சலாம். லால் சலாம். லால் சலாம். 29வது வார்டுல தோழி ஸ்ரீஜா. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும். அப்புறம் 30வது வார்டுல தோழர் பிரபாகர் தான் நிறுத்தணும்னு நம்ம கட்சி முடிவெடுத்திருந்தாலும் நாங்க வலுவான ஒரு இளைஞரை நிறுத்தணும்னு நம்ம கட்சி முடிவெடுத்திருக்கு. அதனால தோழர் ராஜாவை வேட்பாளரா நிறுத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். தோழரே, ராஜாவா? யாரும் முணுமுணுக்காதீங்க. இருந்தாலும் தோழரே, நீங்க பாருங்க பிரபாகர், உங்க வருத்தம் எனக்கு புரியுது. நாம நினைக்கிறத விட கட்சி மேலிட நினைக்கிறது தானே நம்ம செய்ய முடியும். மறுபடியும் எலெக்ஷன் வரும்ல. விடுங்க தோழரே, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். என்னங்க, குருட்டு நம்பிக்கைங்கிற சாக்க வச்சுக்கிட்டு என்னால சொல்லாமலாம் இருக்க முடியல. அங்க மட்டும் இல்லைங்க, இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம பையன் செத்ததுக்கு அடுத்த நாள் தானே 8 லிட்டர் பால் கொடுத்துட்டு இருந்த பசுவோட தலையில மரம் விழுந்து செத்து போச்சு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அங்க போயிருந்தேன்னா அந்த மரம் ஏன் தலையில தான் விழுந்திருக்கும். ஆனா விழல. என்னங்க, பார்த்து போயிட்டு வாங்க. என்னடி இது வரைக்கும் சொல்லாதெல்லாம் இப்ப சொல்ற? நம்ம பையன் செத்து போய் 3வது மாசத்துல கோகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இன்னும் அவன் காலில் கட்டு போட்டிருக்கான். வரதட்சணை பாக்கி இருக்குன்னு அவன் வந்து கேட்டப்பவே நானே அவன் காலை உடைச்சிருக்கணும். அவனுக்கு அதெல்லாம் தேவைதான். பார்த்து போக மாட்டியாடா? ஏன் மேலேயே வண்டியை மோத விடுறியா? தோழரே, என்னடா உங்களுக்கு தெரியுமா, அந்த பினான்ஸ் கம்பெனி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கடை மூடிட்டு அங்கதான் போயிருக்காங்க. பணம் போட்டவங்க எல்லாரையுமே அவங்க ஏமாத்திட்டாங்க. அங்க முழுக்க பிரச்சனையா இருக்கு. நான் போய் பாக்குறேன். பிரபாகரன் என் காசை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? என்னாச்சுன்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல. வீடு அப்படியே பாதியில நிக்குதுன்னு. நான் எப்படி கஷ்டப்பட்டு கட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்ப என்கிட்ட உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அவங்கள விடக்கூடாதுன்னு. நீ எதுவும் வருத்தப்படாத, தைரியமா இரு. ஏதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். எல்லாம் இதுலயே போட்டு இப்ப என்கிட்ட பைசா கூட இல்ல. நான் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஐயோ பிரபாகரனா, அண்ணே நீ வண்டியில ஆக்சிடென்ட் பண்ணவே மாட்டியானே? அடி எதுவும் பட்டிருக்கானே? இதை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி பண்ண டென்ஷனால நான் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன்.
ஆட்டோல வெளியில கால் நீட்டி ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவனோட ஆட்டோவுக்கு 12,000 செலவாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? வண்டியில ஃபோர்க்கு கொஞ்சம் பெண்டா இருக்கு. ஐயோ, ஃபுல்லா பண்ணா 2 நாள் ஆகுனே. கால் பண்ணி சொல்றேனே. சரிப்பா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு அவ விளக்க மத்த கையில பிடிச்சிட்டு இருக்கப்பவே நினைச்சேன். சரி, நான் வரட்டுமா? அண்ணி என்னென்ன பண்ணாங்க? எல்லாம் டைம் தான். டைம் மட்டும் சரியில்லைன்னு வை, வண்டி ஆக்சிடென்ட்டு, பண கஷ்டம் எல்லாமே ஒரே தான் வரும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாவே இருந்த. பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. தோழரே, ஐயா தோழரே, என்னாச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சீட்டு கிடைக்காததால வருத்தமா இருக்கீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க தோழரே. சொன்னா தீராதது ஏதாவது இருக்கா என்ன? என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அதை நினைக்கிறப்பெல்லாம் நிம்மதியே இல்லை. இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது துர்மரணமாச்சே. கொண்டு போய் விடணுமா? இல்ல வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். லால் சலாம். தோழரே, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. என்ன தப்பு தப்பாவே நடக்குது? ஏய், இங்க பாருடா. என் பையனை கூட பார்க்க மாட்டேன். ஏய் டேய் ஏய் என்னது? கதவு தரடி, கதவு தர. ஏய், கதவு தரன்னு சொல்றேன். சட்டையெல்லாம் இப்படி ஈரமா இருக்கு. என்னோட எதிரிங்க என்ன கொல்றதுக்காக வந்தாங்க. அப்பா, அப்பா,
சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் எந்திரடி. ஏய், கொஞ்சம் எந்திரி. என்னங்க? நான் பாத்ரூம் போகணும், கொஞ்சம் கூட வா. என் கூட பாத்ரூம்க்கு கொஞ்சம் வா. இத்தனை நாள்ல நீங்க தனியா தானங்க போவீங்க? ஏய், இங்க பாரு, கரண்ட் கூட இல்லடி, கொஞ்சம் வாடி. நீங்க பாத்ரூம் போறதுக்குலாம் நான் கூட வர முடியாது. சிவகாமி, இங்க பாரு, எந்திரி, கொஞ்சம் வாடி. என்னங்க இதெல்லாம்? கொஞ்சம் கூட வா. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சிவகாமி, இங்க பாரு, இந்த பேய் பூதெல்லாம் உண்மையா இருக்கா? கொஞ்சம் பேசாம கூட வரீங்களா? யோ, எல்லாமே ஒரு நம்பிக்கை தாயா. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம், மார்க்சிசம், கம்யூனிசம், லெனினிசம். தோழரே, நம்ம கட்சியை எதுக்கு மதத்தோட சேர்க்கறீங்க? தோழரே, மதம் அப்படிங்கிறது அதோட அபிப்பிராயம் மட்டும்தான் அர்த்தம். காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தரா ஏற்பாடு பண்ண மதங்கள் தான் இது. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சி ஆபீஸ் தான் நமக்கு கோவில். ரத்த சிந்துற இடம் தான் நம்ம புண்ணிய பூமி. கட்சி தலைவர் தான் நம்மளோட கடவுள். மத்தவங்க எல்லாம் அவங்கவங்க வழிய பாத்துப்பாங்க. டீ குடிங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம வாழும்போதே நம்ம நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்கான இளைஞர்கள் தான் நடவடிக்கைகள். அது இல்லனா மத வழிபாடு. அப்புறம் செத்து போன உடனே ஆத்மாக்கள் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அத கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அப்பவே சொன்னேன், ஏதாவது ஜோசியரை போய் பார்க்கலான்னு. இவர் சொல்றத கேட்டா தானே? இங்க பாரு, இந்த ஜோசி எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போக முடியுமா என்ன? தோழரே, உங்களுக்கு ஏத்துக்க கஷ்டமா இருந்தா வேண்டாம். உங்க மனைவிக்கு கம்யூனிசத்தை விட மத்த மதங்கள்ல விசுவாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு கட்சி நம்பிக்கிட்டு இருக்கு. கட்சியே இதுக்கு ஒத்துக்கிருச்சுங்கும் போது நம்ம போய் பார்க்கலாமா? அப்ப நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஸ்டடி கிளாஸ்ல என்ன விஷயம்? குற்றச்சாட்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம். லால் சலாம். லால் சலாம். ஏண்டி, இந்த சார்லி என்ன இருக்கார்ல, இவரு கட்சியோட தன்னம்பிக்கை பேச்சாளர். இவர் பேச ஆரம்பிச்சாலே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆமா, வந்துட்டார். ஜோசியம் பார்க்கலாம். மழை பெஞ்சி காத்தடிச்சு கரண்ட் போயிருச்சு. அதுவும் ஆத்மாக்களோட கதையில. வெரி குட். கடுப்பாவுது. செத்த பிறகு நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்க கல்யாணம் நடக்கிறது விதியா இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். பாஸ்கரனா இல்லையா? இருக்காரு, வாங்க உள்ள வாங்க. வாங்க. உங்க பொண்ணு ஸ்ருதி இல்லையா? இருக்கா, படிக்கிறா. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறமா நீங்க சொன்ன விஷயத்த பத்தி நாங்க யோசிச்சு பார்த்தோம். நீங்க எங்க கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட முடியல. ஆனா உங்களோட உயிரே ஆபத்துல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் இல்ல, மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவன் மட்டும்தான் உண்மையான அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. என்ன கடவுளே தேவி, என்னால இதை நம்பவே முடியல. பிரபாகரண்ணா,
உங்களுக்கு நல்ல புத்தி வந்துருச்சா என்ன? பாஸ்கர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட சொல்றத பத்தி பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. என்ன பிரபாகரனை சொல்றீங்க? மெதுவா மெதுவா விடுங்க. நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருக்கு தெரியாம பண்ணிடுவோம். அப்பா எல்லாம் பேசுன மாதிரி. லால் சலாம். நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லிட்டேன். ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். என்கிட்ட அதுக்கான சக்தி இல்ல. நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும். நீங்களும் ஒரு தெய்வம் தானே. நான் தெய்வம்லாம் இல்ல, சாதாரண கணக்கு எழுதுறவன். உங்க விதிப்படி நான் கணக்கு எழுதுவேன், அவ்வளவுதான். இங்க பாருங்கண்ணே, நீங்களும் கடவுளும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எங்களுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் ப்ளீஸ், ஒரு தடவை மட்டும். மனுஷனோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு எல்லா கடவுள்களும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க. உங்களால இவ்வளவு யோசிக்க முடியுதுன்னா அதுக்கான நடவடிக்கை உங்களால எடுக்க முடியும். மனுஷனோட விதி அவனோட முடிவுகள் தான். அதனால தெய்வத்தோட முடிவெல்லாம் கேட்காதீங்க. அப்ப எதுக்காக கோயிலையும் சர்ச்சிலையும் போய் வேண்டிக்கிறாங்க? அப்போ ஒரு ஆத்ம தைரியம் கிடைக்கும், அதனாலதான் போறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, ஏதாவது பண்ணி எங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். ஒரு ஆள் இருக்காரு, நான் சொல்லி விடுறேன். மற்ற கடவுளோட சட்டத்திட்டம் எல்லாமே அவரை பாதிக்கவே பாதிக்காது. ஆமா, இவரு உண்மையிலே கடவுள் தானா? இவர் கடவுள்லாம் இல்ல, பார்க்கும்போது ஏதோ ஒரு பாடி பில்டர் மாதிரி தோணுது. ம். உனக்கு அவரை மாதிரி இல்லன்னு பொறாம. நீயும் இந்த மாதிரி ஆயிருக்கணும்ல. அவரு ஷேப்ப பாரு. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அதுங்க சாமி, ஒர்க் அவுட் முடிச்சு ஸ்ட்ரைட்டா வரீங்க போல. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் வரேன். ஒன்றும் இல்லை சாமி, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் உங்களால இங்க இருக்க முடியும். மேல்லோகத்தோட சட்டப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் மறந்துடுவீங்க. இல்ல, இது சரி வராது. இது நடக்கிற விஷயம் இல்ல. இந்த பக்தர்களோட வேண்டுதல் பொதுவா உங்ககிட்ட தான் வரும்னு வெளியில பேசிக்கிறாங்க, அப்படிதானே? ஆமா. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு எப்பயுமே 2வது இடம் தானே. அப்படிலாம் எதுவும் இல்ல சாமி. உனக்கு அப்படி எதுவும் இல்லம்மா. இவர் இருக்காருல்ல, இவருக்கு இருக்கு. ஷர்ட் வாங்கும்போது சைஸை பார்த்து வாங்கணும். அன்னைக்கு கொடுத்த ஷர்ட் சைஸை பார்த்து தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அது சாத்தான் பிராண்ட், இது பிரீமியம் பிராண்ட். அதுவா? அது சட்டை அப்படி இருந்துச்சு. இப்போ நீயே வந்து என்கிட்ட சொன்னதுனால நான் ஹெல்ப் பண்ண பாக்குறேன். அப்பனா ஓகே சுவாமி. உனக்காக இல்ல, உனக்காக தான். இங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம். இறங்குமா. நானும் போயிட்டு வரட்டுமா? சரி, நீங்களும் என் கூட வாங்க. நீ மட்டும் போனா போதும். அவங்க வரலையா? வந்தா வரட்டும், நீ காத்திருக்க வேண்டாம். பகவானே கிருஷ்ணா. வாங்க உள்ள போலாம்.
நம்ம கோயிலுக்கு போய் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கலாம். அதெல்லாம் வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி சரி. அந்த ஆளோட மூஞ்சி பாருங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. நீ கொஞ்சம் பேசாம ரெடியா இருந்தால் வந்ததே பெரிய விஷயம். சுவாமியே சரணம் ஐயப்பா. என்ன வந்திருக்கலாமோன்னு தோணுதுல்ல? என் பையனோட கல்யாணத்தை பத்தி கட்சி ஆபீஸ்ல போய் சொல்லி யாருக்கும் தெரியாம அதை பண்ணலாம்னு நினைச்சீங்க, அப்படிதானே? ஆமா. உங்களோட ஆசையை மட்டும் நிறைவேற்றினா போதாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது நகையோ பணமோ, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு உதவியா காரோ பைக்கோ இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புதுமண தம்பதிகள் தேன்நிலவு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கான டூர் செலவும் ஹோட்டல் வாடகையும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹோம குண்டத்துல போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நகை பணம் வண்டி காரு இது எல்லாத்தையும் கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த கடவுள்லாம் இப்போ வண்டியில தான் போறாங்களா என்ன? கொஞ்சம் பேசாம இருங்க. அதெல்லாம் பண்ணணுமா சாமி? பண்ணணும். அது எல்லாமே ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிச்சது. அது மேல கைய வச்சீங்கன்னா சாப திரும்ப வந்துடும். அது உங்களுக்கு வேணுமா என்ன? சொல்லுங்க. வேணும்னா சொல்லுங்க. வேண்டாம். பையனும் பொண்ணும் க்ளோஸா இருந்தவங்களோட, அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் இல்ல சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே மனசோட இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத பாருங்க, நீங்க 2 பேரும் ஒரே மனசோட இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆகுற செலவுகளை சரிசமமா பங்கு போட்டுக்கணும். அதெல்லாம் நடக்காது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்ப அதுக்காக லட்சமா செலவு பண்ணுமா? என்னால முடியாது. அந்த ஆள் கூட சேர்ந்து பணத்தை ஆட்டை போட ஏன் பணம் தான் கிடைச்சதா? நான் சொல்றது கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேணாம், போடி. அண்ணே நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, இது எல்லாத்தையும் இங்கே வண்டியில உட்கார்ந்து பேசலாம் வாங்க. எனக்கு வண்டியே தேவையில்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். நான் கிளம்புறேன். சாரி போறீங்க. அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளுங்க. இல்ல நான் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன். நம்ம எல்லா தோழர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய படையை திரட்டி பிரச்சாரத்தை சூப்பரா முடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. லால் சலாம். என்னடி இன்னைக்கு நம்ம வீட்டில் எதுவும் சமைக்கலையா என்ன? இல்ல. ஏன் இன்னைக்கு சமைக்கல? இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் எதுவும் சமைக்க மாட்டேன். அது ஏன்? உங்களுக்கு பணம் தானே முக்கியம். சரி, அந்த பணத்தை மிச்சம் பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு பணம்லாம் தேவையில்லை. இந்த குடும்பத்தோட செலவுக்காக நான் ஏதாவது கஞ்சத்தனம் காட்டியிருக்கேனா என்ன? இங்க பாரு, நான் காட்டியிருக்கேனா? இங்க பாரு, அந்த பாஸ்கரனும் சன்னியாசியும் நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அதுக்கு ஒத்துழைக்க என்னால முடியாது. இங்க பாருங்க, அந்த ஆள் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். நாம வேற யாரையாவது போய் பார்க்கலாமே. நம்ம பையனுக்காக தானங்க. சரின்னு சொல்லுங்க. சரி, யார வேணாலும் போய் பாரு. பிரச்சனை ஒன்று இருக்கு. 2 பேருக்கும் சனி தோஷத்தோட கடைசி கட்ட காலம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனையை எதிர்பார்க்குற காலம் இது. பண கஷ்டம், ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி எது வேணும்னாலும் நடக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட சில சம்பவங்களும் சில எண்ணங்களும் நடக்கவே இல்லைல்ல, சரிதானே? ஆமா. உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், இதில் நம்பிக்கை இருக்கா? இருக்கு சாமி.
அப்படின்னா உங்களுக்கு பரிகாரத்தை சொல்றேன். ஆனா இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது சாமி. யாரும் இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ண முடியாது. 2 ஆத்மாக்களோட சாபம். திரும்பவும் சொல்றேன், 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வாங்க. குறிப்பா சொல்லணும்னா குடும்ப தலைவன். இடி மாதிரி ஏதாவது ஒண்ணு தலையில வந்து விழுகும். அண்ணன், நாங்க அங்க கொஞ்சம் போய் விளையாடிட்டு வரலாமா? சினிமால பார்க்குற மாதிரிலாம் உங்களால பண்ண முடியாது. ஆத்மாக்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா இந்த பேய் ஓட்டுற இடம் அதை என்ன சொல்லுவீங்க? 90% தோணல், மீதி 10% எனர்ஜி வேரியேஷன். இந்தாங்கண்ணா. என்னடா இது? அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. என்னடா அது? என்னாச்சு? அது வந்து சின்ன தப்பு இருந்துச்சு, நான் திருத்திட்டேன். இந்த பிரேத ஆத்மாக்கள் தான் அந்த வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது? என்னங்க, நாம ஸ்ருதியோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சா என்ன? ஏன், என்னாச்சு? என்னங்க, அங்க பாருங்க, அவளுக்கு இப்ப போன் எல்லாம் அதிகமா வருது. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏண்டி, உனக்கு என்னதான் பிரச்சனை? பொண்ணுங்களை எப்பயுமே குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பியா? பேசாம வேலையை பார்த்துட்டு போ. ஒரு டீயை போடு. சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு டீ வேற வேணுமா? என்ன பண்ற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. போடி உள்ள. அந்த போனை என்கிட்ட கொடு. இவளும் நம்மளை விட்டு போயிருவாளோ? சரி தோழரே, நான் தான் சொல்லிருக்கேன்ல, சாஸ்திரத்தை கட்சி அங்கீகரிக்கும்னு சொல்லிருக்கேன். ஆனா பிரபாகரா, ஒரு இயக்கம்னு வரும்போது மூட நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. அதை செயல்படுத்தி நடத்தியும் காட்டணும். இது நாத்திகவாதியோட கடமை. அதனால கட்சி உங்களை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்குது. வெறும் 6 மாசத்துக்கு. 6 மாசமா? வெறும் 6 மாசம்தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டு பாத்துக்குங்க. அப்புறமா வந்து சொல்லுங்க உங்க நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு. அப்படி வந்தா கட்சியோட முடிவுல கொஞ்சம் இறங்கி வரதுக்கும் தயாரா தான் இருக்கு. இருந்தாலும் தோழரே, நீங்க ஏன் எனக்கு இது மாதிரிலாம் பண்றீங்க? நான் கட்சிக்காக செஞ்ச வேலையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? நான் இத்தனை வருஷமா கட்சிக்காக தானே கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட என்ன செயல்பாடுதான் ரொம்ப முக்கியம், அத மறந்துடாதீங்க. சரி. இன்குலாப் 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 சிந்தாபாத். என்னங்கடா? ஆனா நாங்க இந்த கலாச்சார பாதுகாப்பு சேவல்கள். சேவல்களா? சேவல்கள் இல்லனா சேவர்கள். அதான் சேவர்கள். கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட உங்களுக்கு எதிரா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னையில இருந்து நீங்க எங்களோட பாதுகாப்புல இருப்பீங்க. இங்க பாருங்க, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். டேய், நீங்க எல்லாம் இப்ப இங்க இருந்து போகலன்னா நான் கொடூரமானவனா மாறி உங்களுக்கு எல்லாம் குடும்ப விருத்தி இல்லாம பண்ணிடுவேன். போங்கடா போங்கடா. இப்படி பேசுறேன். என்னடா போடா. இங்க பாருங்கன்னு, நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் ஒருத்தனால தான் நியூஸ் ஃபுல்லா வெளியே போயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. அப்புறம் இதை சாக்கா வச்சு உங்க முடிவுல மாற்றத்தை கொண்டு வந்துடாதீங்க. ஓகே தானே? சரி. உங்களால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? சாத்தானே அண்ணே, உங்களதான் இல்ல, எங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னது. இப்போ நீங்க எங்களோட விஷயத்தை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டீங்களா? நான் டென்ஷன் ஆகல. டைலமா ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. டைலமாவா?
உங்க கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனா பகவானே, நாங்க பண்ண போற இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. சாத்தன் பகவானே, பக்த வச்சலா காத்தருளுப்பா. என்னங்க இங்க பாருங்க, எப்பவுமே நீங்க இததான் சொல்லிட்டு இருப்பீங்களா? இத்தனை நாள் உங்களை பக்தி பழம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமே சாத்தானோட பக்தர்னு சொல்லணுமா என்ன? கொஞ்சம் பேசாம இரு. தமிழர்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இங்க பாரு, கணபதிக்கும் முருகனுக்கும் நடுவுல இருக்கிறது தான் கிருஷ்ணர். நல்லா தெரியும். அவர்தான் தமிழர்கள் அடிச்சு துரத்துனாங்க. நம்ம என்ன கேட்டாலும் உடனே அவர் அதை நிறைவேற்றிடுவாரு. அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கும்பிடு. நல்லா இருக்கு. பகவானே, என் பொண்டாட்டி பேசுனதை மன்னிச்சிருப்பா. நீ தான் எப்படியா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி தரணும். பகவானே, காப்பாத்துப்பா. யாராவது என்ன மனசளவுல வேண்டிக்கிட்டு என்கிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். உங்க விஷயத்திலயும் நான் அதை பண்ணித்தரேன் தான் சொல்லியிருந்தேன். சரி, இப்ப என்னாச்சு? முதலா ஒரு ஆள் என்னுடைய பேரை சொல்லி என்கிட்ட ஒரு விஷயத்த வேண்டிக்கிறாரு. நாங்க தானே முதல்ல கேட்டோம். அது கரெக்டு தான். இங்க பாருங்க, என் சிச்சுவேஷனை உங்ககிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நடக்காம இருக்கிறதுக்கும் ஒரே ஆள் கிட்ட வேண்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அதனால இந்த விஷயத்துல ஒரு சமாதானம் பண்ணலான்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புரியுதா? ஒரு நிமிஷம். சரி, நீங்க கிளம்புங்க. டேய் இதாடுறா. டேய், இத பிரபாகர் பாரு. அண்ணா இங்க வந்துட்டு இருக்காரா? இத நீ விளையாடுறா. டேய் பசங்களா, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. சொல்லுங்கண்ணா. கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். புரியுதா? யாருக்கு? அருணுக்கு தான். நீ எடுத்து விளையாடுறா. ஆனா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? செத்து போனவங்களுக்கு போய் கல்யாணம் பண்றீங்க? ஆடுறா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்படிலாம் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன இக்கட்டான சூழ்நிலைண்ணே? இக்கட்டான சூழ்நிலை அன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க கூட உட்காந்து விளையாடி இருப்போனே. டேய் நீ விளையாடுறா. நாங்க பண்ண தப்ப மன்னிச்சிருப்பா. அருணோட கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம், வற்புறுத்தாதீங்க. பசங்களா, உங்க ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடையணும்ப்பா. நீங்க வரணும். நீங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யறோம். என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? செய்யறேன்ப்பா. இந்த என்ன சொல்லட்டும். செய்யறேன். ஸ்ருதி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா. முதல்ல இதை புடி. நீங்களாம் முதல் நாளே வந்துடணும். நல்லபடியா நடத்தி தரணும். புரியுதா? பாஸ்கரா வா. நாங்க கண்டிப்பா வரோம். டேய், நீ விளையாடலையா? அது கூட குடுறா பாக்குறேன். படா. நீங்க எதை வச்சு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது என்னோட பொண்ணு. என்ன உன்னோட பொண்ணா? இருந்தாலும் மெனக்கேடும் செலவு வச்சு பார்க்கும்போது உயிரோடு இருக்கும்போது அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் நல்லது. சஸ்பெண்ட் பண்ணியும் அந்த ஆள் மாறவே இல்ல. அந்த ஆள் அந்த கல்யாணத்துக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. இது கட்சியோட கொள்கைக்கு எதிரானது. அந்த ஆளு வேணும்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மத்தவங்களும் இதே மாதிரி செய்வாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்க? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எந்த அளவுக்கு கடுமையா இருக்கணும்? அந்த ஆளை போட்டு தள்ளணும் தான் நாங்க சொல்ல வரோம். அததான் நானும் சொல்ல வரேன். ஒரு தெளிவான விசாரணையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் கட்சியால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும். இதோ பாருங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வரமாட்டேன். சுரேஷ், நீ வரலன்னா இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கலன்னா நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பெரிய தோழர்னு சொல்லிட்டு பெத்த மகனைய கொன்னுட்டு
யோ உன்ட்ட நான் 10 தடவை கெஞ்சினல்ல அந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லிட்டு. இப்ப என்னையா கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களா என்ன? ஓ அப்படின்னா உனக்கு உன் பிடிவாதம் தான் முக்கியம். ஒரு நாய் அடிக்கிற மாதிரி தானே அன்னைக்கு எல்லாரும் என்ன அடிச்சிங்க. உங்க பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல என் வாழ்க்கையை நாசம் பண்ணது நீங்க 2 பேர் தானே. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். இப்ப இந்த கல்யாணத்தை நடத்த வந்துட்டீங்க, இல்லைன்னா அந்த ஆளோட உயிர் போயிடும்ல. டேய் எங்க பையனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு தான். அக்கா நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கலனா தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இங்க பாருங்க என்னால முடியாது, நான் வரவும் மாட்டேன். டேய் டேய் நீ நீ வரல, கையை விடு இந்த முதல்ல, கல்யாணம் நான் நடக்காது. சிவகாமி, அன்னைக்கு நான் அவனோட காதலுக்கு எதிரியா தான் இருந்தேன். சரி விடு, நீ என்கிட்ட சொன்னதுனால தான், இல்லைன்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அதுவும் இதுவும் ஒண்ணாங்க. அவ வேற மதத்தை சேர்ந்தவ, அவங்க நம்ம மதத்துக்கு ஒத்து வருவாங்களா? அதான் நான் அன்னைக்கு உங்க கூட பேசி பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றது? யோ இங்க வாயா. இதோ வரேண்ணா. சைடு டிஷ் எடுத்துட்டு வாயா. என்னங்கண்ணா? ஓடு. தேங்க்யூ. ஓபன் பண்ணு. ஓகே. தொறடா. என்ன இது ஆட்டுக்கறியா என்ன? நல்ல டேஸ்டான பீஃப், சாப்பிடுங்க. ஏண்டா இது ஆட்டுக்கறியா இல்ல பீஃபா? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஆட்டுக்கறி, சூப்பரான பீஃப். இங்க பாரு பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத. இங்க பாரு, இது ஆட்டுக்கறியா இல்ல பீஃபா? ஓ அப்படி கேட்க வரீங்களா? இது ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறி தான். ஆட்டுக்கறி. உனக்கு வேணும்னா எடுத்துக்கோடா. ஏன்டா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணே பாருங்க, என்னாச்சுடா? அமைதியா இருங்க. நாவடக்கம். டென்ஷன் ஆகக்கூடாது. என்னடா பிரச்சனை? நம்ம கலாச்சாரத்தோட நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். ஆத்மாக்களோட கல்யாணத்தை கூட நம்மளால பண்ண முடியல. நம்ம கலாச்சாரம் இப்போ வளர்ச்சியோட பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அமைதியா இருங்க. வாழ்க பாரதம், வாழ்க நமது கலாச்சாரம், வளர்க நமது கொள்கை. போதும் அமைதி. இங்க பாரு, 4 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஊருக்கு வரேன். இப்படி இல்லாம உங்க அப்பா பண்ணுவாரு? எங்க அப்பா கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருக்காரா? என்ன பிஸி? செத்து போனவங்களுக்கு கல்யாணம் பண்றதுல. நேரம் மாறி காலம் மாறி. ஹனிமூனா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சமயம் மாறி லோகம் மாறி. ஆத்மாங்களுக்கு கல்யாணமா? நம்ம போய் பார்க்கலாமா? எல்லாருக்கும் நேரில் சொல்ல, நேரில் சொல்ல. பச்சை கலர். ஐயோ பச்சை கலர் அதெல்லாம் வேண்டாம். அப்ப சிகப்பு கலர்ல வாங்கிக்கலாமா? சிகப்பு இருக்கு, நீலமும் இருக்கு. இதுல எது வாங்கலாம்னு ஒரு முடிவுக்கு வாங்க. இருக்கட்டும், அதுவே இருக்கு. ஓகே போதும். எழுது, எல்லாத்தையும் எழுது. அந்த ஆத்மாக்களுக்கு இந்த கல்யாணம் பண்றதுனால மோட்சம் கிடைச்சாலும் கிடைக்கட்டும். கண்டிப்பா கிடைக்கும். சொல்லணும் தம்பி, இல்ல நேரம் இல்ல. ஆள் விட்டு போகாமலே செய்தி தான் சேர வேணும். இல்ல நேரம் இல்ல. 10 பவுன்ல நகை வாங்கணும். இது வரைக்கும் வரணும், அது நம்ம வாங்கிக்கலாம். ஏய் அவன் ஒண்ணும் அந்த மாதிரி சொல்லவே இங்க இல்லையே. பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. உங்களோட ஆசை இல்ல, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது மட்டும் எழுதினா போதும். நேரம் இல்ல, காலம் இல்ல, திரும்பி பார்க்க நேரம் இல்ல. இல்ல நேரம். இந்த வாரம் எல்லாரும் இங்க தானே இருப்போம், வேலை இல்லைல்ல? ஆமா வேலை இல்ல. ஊருக்காரங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீயா பாரு. யார் யாரோ தெரிஞ்சவன் யாரோ பேரால. அப்ப நீங்களும் ஆன்மீகவாதியா மாறிட்டீங்களா? பசங்களோட சந்தோஷம் தானப்பா நமக்கு முக்கியம். நான் வீட்டுக்கு போய் உன் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ அவசியம் கல்யாணத்துக்கு போ. யார் யாரோ தெரிஞ்சவன் யாரோ பேரால பார்க்காத நேரம்.
கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆள் தான் ஆத்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கூடிடும் போது கைகளும் சேரணும் சேரணும் இந்த கல்யாணத்துக்கு என்ன போக சொல்லி அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க. தெரியாதவனுக்கு செய்தி சொல்லணும். தோழரே கல்யாணத்துக்கு போவீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கல்யாணமாமா கல்யாணம். இதுவே பேசூர் மொத்தம் இந்த கதையே. நமக்கு நேரம் சரியில்லைனா இப்படிதான் வரும். எல்லாம் நம்ம நேரம் தான். என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல, அதோ உங்க பாரு. காலம் இல்ல நேரம் இல்ல காலம் இல்ல நேரம் இல்ல காலம் இல்ல நேரம் இல்ல காலம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்லு வச்ச நெக்லஸ், கம்மல், அந்த saree கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கலாம்ல? சுவாதி, நம்ம சைட்லயும் தப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம அவசரப்படாம இருந்தா இவங்களே நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க இஷ்டப்படியே பண்ணட்டும், சரிதானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம இப்பதான் மனுஷங்களா மாறி இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம மனுஷங்க மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. கரெக்டா? அண்ணே பிரபாகரனே, நம்ம மனுஷங்களா இல்லாம இருந்தப்போ என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? என்ன உண்மைதானே? அண்ணே, நான் சரக்கு அடிச்சா இப்படிதான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதை நீங்க பெருசா முன்னாடி எடுத்துக்காதீங்க. நம்ம மனுஷங்களா இல்லாம இருந்தப்போ சில தப்புங்களை பண்ணிருக்கோம். அதை நீ சொல்லணும். ஆமாண்ணே. நீ சொல்லியே தீரணும். அட, சொல்லு. அதை விடுங்கண்ணே. உனக்கு நீங்க வர வேண்டிய சீட்டை நாசம் பண்ணது நான் தான்டா. அப்போ என்ன நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன அந்த சதியில மாட்ட வச்சது நீங்க தானே? நாம மனுஷங்களா இல்லாதப்போ இந்த மாதிரி பல தப்புகளை பண்ணிருக்கோம் மேடா பாஸ்கரா. அது எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன்டா. என்னடா மனுஷங்களா நாம இருந்திருந்தா அந்த சீட்டு கம்பெனி நம்மளை விட்டு ஓடி போயிருந்தா நாம என்ன பண்ணிருக்க முடியும்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கோம். மனுஷங்கன்னா அப்படிதான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. நீ பண்ணிருக்கவே கூடாது. அதான் எனக்கு அதை ஒத்துக்கிறீங்கல்ல? வருத்தமாவும் இருக்குல்ல, அது முக்கியம். நடக்கட்டும், மனுஷ ஆத்மாக்களோட கல்யாணம் நடக்கட்டும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதால எங்களுக்கு என்ன சந்தோஷம்? அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். எங்க சைட்லயும் தப்பு இருக்கு. எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அந்த பொம்மையை எடுத்து இங்க வைங்க. சரிங்க சாமி. ஆவாக விவாகம் நடக்க போகுது. எல்லாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. நடக்குதா? நடக்கல.
சாமி இப்படி ஆகுது? எல்லாரும் கண்ணை திறங்க. கடவுளே, அருள் புரிஞ்சு எப்படியாவது அவங்க மனசு இறங்கி வர பண்ணு. நடந்துடுச்சு. பையனோட மாமா கண்டிப்பா வந்தாகணும். பூஜையில எனக்கு அப்படிதான் சொல்லுது. அவரு என்ன சொன்னாலும் சரி, இந்த பூஜையில அவர் கண்டிப்பா கலந்துக்கணும். ஆத்மாக்கள் ஒத்துக்கலன்னா 7வது நாள் மரண நிச்சயம். குடும்பத்துல கடைசி குழந்தையா இருக்கிற இவங்க பொண்ணு செத்துருவா. பயப்படாதீங்க. அப்புறம் சடங்குக்கும் ஹோமத்துக்கும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க லிஸ்ட். யாரு வாங்குறீங்க? பிரபார் அண்ணன். நல்லா இருக்கணும். ஆயுஷ்மான் பகா. சரிதான், நடத்தி ஆகணும். அப்பளம் ஒரு கட்டு. ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதுக்கு சம்மதம் சொல்லுங்க மாமா. இங்க பாருங்க மாமா, நம்ம பசங்களுக்காக தானே, ஒத்துக்கோங்களேன். டேய், அவங்க பண்ற அக்கிரமத்துக்குலாம் நான் வரமாட்டேன். கண்டிப்பா வரமாட்டேன். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க. சிவகாமி, சிவகாமி, நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு அவங்கிட்ட போய் நீ சொல்லு. உன் நிலைமை நினைச்சாவது அவன் இந்த கல்யாணத்துக்கு வருவான்ல? அவன் வருவான். கல்யாணத்துக்காகன்னு இல்ல, உங்க தலையெடுக்க. நாம நிறையவே கல்யாணத்தை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இங்க நடக்க போறது ரொம்பவே வித்தியாசமான, அபூர்வமான கல்யாணம் நடக்க போகுது. என்னோட வியூவர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டிலே எங்கே எப்பயுமே நடக்காத ஒரு அதிசயமான கல்யாணம் இங்க நடக்க போகுது. 2 ஆத்மாக்களுக்கு இங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சோ கம் ஆன், நம்ம அந்த கல்யாணத்தை போய் பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே. குருவே, நீங்க இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒரு பப்ளிசிட்டியே பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அதிகமா பப்ளிசிட்டி பிடிக்காதுடா. பிறக்க போற குழந்தையோட கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். செத்து போனவங்களுக்கு பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா? இருந்தாலும் ஒரு பப்ளிசிட்டி வேணும் இல்லையா? கொடுத்துருக்கணும். தோழரே, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு ஆடம்பரமா இருக்கும்னு சொல்லலையே. தோழரே, இது ஒரு கல்யாணம் தோழரே. தோழரே, பன்னீர் தெளிக்கணுமா? வேண்டாம், நீங்க பேசாம இருந்தாலே போதும். வாங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தானே, ஓகே தானே. அட சாமி வாங்க. என்ன நீங்க வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வாங்க வாங்க. தோழரே, என்ன ஆச்சு? கட்சி இந்த கல்யாணத்துக்கு ஆப்போசிட்டா தானே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க? மூட நம்பிக்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக நான் இங்க வரல. அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு தானே இங்க இருந்து போவீங்க? சாப்பாடு மனுஷனோட முக்கியமான தேவைகள்ல நம்பர் 1ல இருக்கு. சாப்பாட்டுக்கு எதிரா கட்சி எப்பவுமே தடையா இருக்காது. சாப்பாடும் ஓட்டும் யாரு போட்டாலும் கட்சி அதை ஏத்துக்கும். அற்புதம். சரி, பார்க்கலாம். பையனோட மாமா வந்துட்டாரா?
கூட்டு வர பிரபாகரன் போயிருக்காரு, கண்டிப்பா வந்துருவாங்க. இந்த நேரத்துல அவர் இங்க இருந்தாகணும் நான் சொல்லியிருக்கேன்ல. இப்ப பண்றது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. பண்ணலனாலும் அது தோஷம் தானே ஆயிடும். எனக்கு தோசை வராம இருக்க எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ணிப்பேன். உங்க பிரச்சனைகளை நீங்களே பாத்துக்கோங்க. வாங்க போலாம். இல்ல சாமி, சாமி ஒரு நிமிஷம், நாம ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா சாமி? எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி, கொஞ்சம் பொறுமையா இருங்க சாமி. சாமி சாமி இதோ அவங்க வந்துட்டாங்க. உஷா, உள்ள வரலாமா? வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். நல்ல ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன வீடு. உங்க ஃபேமிலி எல்லாம் வெளியூர்ல இருக்காங்களா? அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எனக்குன்னு யாரும் இல்லாம போயிட்டாங்க. சொல்ல போனா இந்த வீடு தான் என்னோட ஃபேமிலி. உன்னோட ஃபேமிலி? என்னதான் நாடு கடத்திட்டாங்களே, அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இப்போ ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். இப்போ அவங்க தான் என் ஃபேமிலி. நான் இன்னொரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்ன சொல்லு? நீ நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும். யாரோட கல்யாணம்? நான் சொன்னது சுவாதி அருணோட கல்யாணம் தான். இங்க பாரு, அந்த பசங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஆனா இப்போ ரகசியமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு தெரியும். நம்ம லவ் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லையே. ஆனா நம்ம தற்கொலை பண்ணோமா? அதுக்கான தைரியம் இல்லை. ஆனா நான் உன்னை இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவர்தான் அந்த தாய் மாமனா? ஆமா, அவர்தான். ஓம் சர்க்கஸ்ய நமக, ஓம் கிரியசக்திய நமக, ஓம் ஆதிசேஷய நமக, ஓம் அக்னிகுண்டய நமக, ஓம் கற்பூர ஜீராஜரம் சமர்ப்பயாமி, ஓம் துர்காஷய நமக, ஓம் வாயுதேவர்களே நமக, ஓம் உச்சரந்தய நமக, ஸ்வாக 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 கிரம்ஸ்தனே, வாயச்வாலிஷ்ய ஸ்வாக. இங்க வாங்க. இப்போ ஆத்மாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை ஹோமகுண்டத்துல கொண்டு வந்து போடுங்க.
கும்பராசி. அவங்க இப்போ திருப்தியா இருக்காங்க. ஆத்மாக்கள் திருப்தியா இருக்கு. கல்யாணம் நடக்கட்டும். பிரபாகரனே, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கல்யாணம் எப்படி இருந்தது? முதல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்க. இத பத்தி நான் கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. முதல்ல இப்படி ஒரு அதிசயத்தை பாக்குறேன். சந்தோஷமா இருக்குங்க. கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த ஆத்மாக்களுடைய கல்யாணத்தை நம்ம பண்றது சரியா சாமி? அதாவது நாம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சடங்குகளை பண்ணதே கிடையாதுல்ல, அதான் கேட்டேன் சாமி. யோ, இது ஒரு காமன் சென்சியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்ட 2 பேர் செத்து போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல ஒரு கெட்ட சம்பவம் நடக்கும்போது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா என்ன? அத பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் இப்படி ஒரு சடங்கு பண்றதுனால அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்குதுன்னா கிடைக்கட்டுமே. என்ன, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க சாமி. வருண், கடைசியா நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன். அங்க வந்து என்ன பார்க்கணும்னு அடப்பிடிக்காத. எதுக்காக இந்த சஸ்பென்ஸ் எல்லாம்? சொர்க்கமோ நரகமோ நீங்க டக்குன்னு சொல்லலாமே. கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, சந்தோஷப்பட வேண்டியதானே. நாங்க இதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருவோம்லன்னு எங்களை பிரிச்சிருவீங்கல்ல? எங்கம்மா, நீங்க எங்கேயும் போக போறதில்ல. உடலுங்கிறது நிரந்தரமானது கிடையாது. ஆத்மாக்கள் தான் அதை தாங்கி பிடிக்குது. ஆத்மாவோட அந்த ஆசைகளை தான் நிறைவேற்றி வைக்கணும். நீங்க இங்க வரும்போது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்க. அப்ப அந்த ஆசையும் மீதி இருந்தது. அதனால இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில போய் சந்தோஷமா வாழுங்க. சார், ஒரு நிமிஷம். இன்னமும் ஆசைகள் மீதி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒன்னா வாழணுங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. கடவுள் எப்பவுமே மனுஷங்களோட ஆசைகளை
அண்ணே அது வந்து நம்ம ஆ. சார்லி மாஸ்டர் விஷயம். நான் செக் கொடுத்து விட்டுருந்தேன்ல. கிடைச்சதுண்ணா. வேற என்ன, சார்லி மாஸ்டர் கால் பண்ணி சொல்லிட்டாரு. விழாவோட எல்லா செலவையும் இந்த கோயில் பாத்துக்கும். என்ன பாஸ்கரா? அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல 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 போயிட்டு வரேன். சரிண்ணா. சரி வாடா போலாம். பாஸ்கரா, கோயில்ல கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு மடப்பள்ளி மாங்கல்ய பூஜை 4 வருஷத்துக்கான புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாமா? ஐயோ 4 வருஷம்னு சொல்றாரே. இப்ப என்ன பண்றது? 4 வருஷம்னா ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம வேற ஏதாவது கோயில்ல போய் பார்க்கலாமா? சரி. நீங்க வருத்தப்படாதீங்க, பணத்தை கொடுத்து ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நடக்கிற பூஜையிலயும் கலந்துக்கோங்க. கல்யாணம் உறுதி. ஓ சரிங்க. நல்லா இருங்க.